இதோட 20வது டீ 10 வடை. என்னதான் சார் பார்க்கும், என்னன்னு சொல்லுங்க சார். பாப்பல ஏன் நம்ம ரிப்போர்ட்டர்னு யாரும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும்ல. ஓ சரிங்க சார். நாங்க பெரிய பங்களா வீடு தெரியுதுல்ல? ஆமா சார். அந்த நடிகர் வீடு. ஓ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டா இல்ல பெரிய ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரா? அதை விட பெரிய டைவர்ஸ் பண்ண போறான்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. சரி, அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, எந்த பொண்ணு கூட பேசுறாரு, யாரை மீட் பண்றாரு, இது எல்லாமே 24 மணி நேரமா அவரை வாட்ச் பண்ணி நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போகணும். அங்க போய் அந்த அம்மா கோர்ட்டுக்கு போதா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போதா இல்ல வக்கீல பாக்குதா, இதெல்லாம் வாட்ச் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? எவ்வளவு நடக்குது, கொரோனா நடக்குது, வார் நடக்குது, எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்குதுங்கிறா, அதை போடாம டைவர்ஸ் கேஸ போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா நினைச்சியா? யார மாதிரி ஆட்டினியா? எது ட்ரெண்டிங்ல இருக்குதோ அதை மக்களுக்கு போட்டு காமிச்சு வெறுப்பு வர மாதிரி போட்டு காமிங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வரும்போது அதை ட்ரெண்டிங்ல ஆட்டணும். இப்படியே ட்ரெண்டிங்ல போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளும் டெவலப் ஆகும், நம்ம சேனலும் டெவலப் ஆகியா. அப்படியே மணி எப்படியான சீனியர் ரிப்போர்ட்டர் ஆகுது. எத்தனை சேனல்? 5வது சேனல் சார். பழைய காலத்து அது மாதிரி பேசுறது நம்ம இப்படிதான் சேனல்லாம் போயிட்டு இருப்பேன். எல்லாம் இஷ்டம் தான் வேலை செய்யணும், போயிட்டே இரு. நான் போறேன் சார். நான் சொல்லியும் போறேன்றவர் வேஸ்ட் ஆஃப் டைம்யா சார். இல்ல சார், அந்த ஒய்ஃபோட அட்ரஸ் அனுப்புங்க சார். நாங்க போய் அவங்க யாரை பாக்குறாங்க, எங்க போறாங்கன்னு சொல்லி லைவ் அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறேன் சார். இப்பயே அனுப்புறேன், வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சார். ஸ்மார்ட் பாய். யாரோ பொண்ணு கூட வர மாதிரி இருக்கு. இந்த வர்றேன்.